உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வினோத் சுப்ரமணி. இன்றைய நல்ல காலம் நிகழ்ச்சியில பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் நம்மளோட இருக்காரு. வணக்கம் குருஜி. வணக்கம். வணக்கம் குருஜி. இந்த 2026 இந்த குரு பெயர்ச்சியில குரு தரும் அற்புத பலன்கள்லாம் என்னென்ன குருஜி? 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்க போகுது இந்த குரு? நிச்சயம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எண்ணிலடங்காத நற்பலனை குரு பகவான் தரப்போகிறார். காரணம், அவர் உச்சம் பெற்ற குருவாக இருக்கிறார். யார் யாரெல்லாம் வெளிநாடு போகிறீங்க, யார் யாருக்கெல்லாம் குழந்தை கிடைக்க போகுது, யார் யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆக போகுதுங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவான் 2026 குரு பெயர்ச்சியில என்னென்ன மாதிரியான நல்ல பலன்களை கொடுக்க போறாரு? கொட்டி கொடுப்பார் அவரு? நிச்சயம் கொட்டி கொடுப்பார். காரணம் என்னவென்றால் 2026 குரு பெயர்ச்சி 3ஆம் இடத்தில் இவங்களுக்கு விபரீத ராஜயோகம் வருது. வினோத், விபரீத ராஜயோகம். அது என்ன விபரீதம்? விபரீதம் இல்லைங்க, விபரீத ராஜயோகம் அப்படின்னா என்னன்னா, ரிஷபராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே குரு கெட்டவர். இவர் யூ ஆர் த சில்ட்ரன்ஸ் ஆஃப் சுக்கிர பகவான். அவர் பிரகஸ்பதி. அவர் உங்களுக்கு எப்பயுமே எனிமிட்டி தான். அவர் மறையும் பொழுது 3ஆம் இடத்திலே, அதாவது ரிஷபத்திற்கு 3ஆம் இடமாகப்பட்ட கடகத்தில் மறைகிறார். அப்போ மறையும் பொழுது என்ன ஆகும்னா, 8 3இல் மறைந்தால் விபரீத ராஜயோகம் ஏற்படுகிறது. அப்போ விபரீத ராஜயோகம் தங்கமா தருவார் குரு பகவான். தங்கம், டேக் இட், ஹவு மச் கோல்டு யூ வாண்ட். தங்கலான் படத்துக்கு அர்த்தம் இவங்க தான் நிறைய தங்கம் எடுக்க போறாங்க. ஸோ அப்போ அதை இவங்க தான் அந்த விக்ரம் ரோல்லாம். ஸோ அப்போ கடைசியாக தங்கம் இவங்களுக்கு தான் கிடைக்க போகுது. அப்போது இந்த 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் முயற்சி தருகிறார். முக்கியமாக சகோதர பாவத்தை தருகிறார், நன்மைகளை தருகிறார் இந்த குரு பகவான். இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா, ஒரு கெட்டவன் கிட்டிடும் ராஜயோகம்னு ஒரு பழமொழி உண்டு. கெட்டவன் கெட்டு போனால் எவ்வளோ நல்லது பண்ணுவான், அதை இவங்க பார்ப்பாங்க. ரிஷபராசிக்காரர்கள் தங்கம் எங்கே குருஜி தங்கம் வாங்குறது? இன்றைக்கி நீங்கள் மார்க்கெட் நிலவரம் தெரிஞ்சு தான் பேசுகிறீங்களா என்பதெல்லாம் இல்லை. நான் என்ன சொல்கிறேன், புதிதாக வாங்குபவர்களுக்குன்னு கிடையாது. இப்போது ஏற்கனவே பழைய நகை அடமானம் வச்சுருப்பாங்க, அதை மீட்டுவதற்கு கூட தங்கம் உங்கள் கைக்கு வரும். நீங்கள் பிளட்ஜ் பண்ணி வச்சுருந்தாலும் சரி, அது எப்படி இருந்தாலும் சரி உங்களுக்கு வரும். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்னன்னா, 3இல் இருந்து 5ஆம் பார்வையாக 7 பார்க்குறாரு. ரிஷபராசிக்காரர்களுக்கு டும் 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 கல்யாணம் கல்யாணம். அவங்க வீட்டில் கல்யாண சத்தம் கேட்க போகுது. அதில் முக்கியமாக குரு பகவான் பார்ப்பதால் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அரேஞ்சு மேரேஜ். பெரும்பாலும் குரு பார்ப்பதால் 2 குடும்பமும் சேர்த்து இவர்களால் அவர்களுக்கு நன்மை, அவர்களால் இவர்களுக்கு நன்மைங்கிற மாதிரி ஒரு அற்புதமான வரன் கொண்டு வந்து கொடுப்பார். அப்போ நாங்கள் லவ் பண்ணுறோம் குருஜி, நாங்கள்லாம் என்ன பண்ணுறது? ஆஸ்க் சனி பகவான். ஸோ அது குரு பயிற்சி டிபார்ட்மெண்ட் கிடையாது. ஸோ குரு பொறுத்த வரைக்குமே என்ன அப்படின்னா, கல்யாணம் பண்ணி வச்சுருவார். ஸோ அப்போ குரு பகவான் 7 பார்க்கும்போது ஃபாரின் போகிற யோகங்கள் எல்லாம் வருகிறது. ஃபாரின் போகிறோம். அப்போ கல்யாணம் லவ் பண்ணுறவங்க என்ன பண்ணுறது? வீட்டில் சொல்லி அரேஞ்சு மேரேஜாக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா கல்யாணம் நடக்கும். தயவுசெய்து ஸ்டண்ட் எதுவும் பண்ணாதீங்க, அது குருவுக்கு பிடிக்காது. ஸோ அப்போது இது ஒரு பர்சனல் அட்வைஸாக சொல்கிறேன். குரு பகவான் 7 பார்த்துட்டு இருக்கும்போது வீட்டை மீறி ஸ்டண்ட் பண்ண போகிறேன், நடக்காது. அப்பா அம்மா காலில் விழுந்தால் மட்டும்தான் நடக்கும். ஏன்னா குரு அதை அலோவ் பண்ண மாட்டார். 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது நீங்கள் அமெரிக்கா போகிறது, கனடா போகிறது போன்ற கனவுகள் எல்லாம் நிறைவேறும். முக்கியமாக 7ஆம் இடம் என்பது விசா. வெளிநாட்டுக்காரங்கள்லாம், சார் இந்த ட்ரம்ப் விசா தாங்க முடியல சார், பிஆர் ரினியூ பண்ண மாட்டேங்கிறாங்க, கான்ட்ராக்ட் ரினியூ ஆக மாட்டேங்குது, பிஆரே கொடுக்க மாட்டேங்கிறாங்க போன்ற விஷயங்கள்லாம் கவலைப்படாதீங்க, அதெல்லாம் கிடைச்சிரும். ஸோ அடுத்ததாக குரு பகவான் இவர்களுடைய 11ஆம் இடத்தை பார்க்கிறார். 9ஆம் இடத்தை பார்த்துட்டு 11ஆம் இடத்தை பார்க்கிறார். 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம். அங்கே ஏற்கனவே சனி லாபத்தை கொட்டின்னு இருக்கார். என்ன வேணும் எனக்கு அப்படிங்கிற மாதிரி 11ஆம் இடத்தை பார்த்துட்டு இருக்காரு. அந்த 11 குருவும் பார்க்கும் பொழுது பணம் மழையாக கொட்ட போகிறது. ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த 2026 வினோத் டாப்ல இருக்கு. ஓகே குருஜி, நிறைய நல்ல விஷயம்லாம் சொல்லிட்டீங்க. ஏதாவது ஒரு விஷயத்துல கவனமா இருக்கணும்னா என்ன விஷயத்துல கவனமா இருக்கலாம்? கவனமா இருக்கணுங்கிறது என்னன்னா, 1000 தான் இருந்தாலும் குரு 3இல் மறைந்திருக்கிறார் என்பதால் நீங்க வயிறு, கல்லீரல், கிட்னி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஜாக்கிரதையா இருக்கணும். குருனாலே கல்லீரல் தான், கல்லீரலின் கடவுள் அவர். ஸோ அப்போ குரு பகவான் என்ன பண்றாருன்னா, இந்த 3ஆம் இடத்தில் மறையும் பொழுது தேவையில்லாத ஜங்க் ஃபுட் சாப்பிடாம இருக்கிறது நல்லது. குருஜி, இப்போ இவருக்கு தொழில் அப்படி வரும்போது எந்த மாதிரியான தொழில் இவங்களுக்கு சிறப்பானதா இருக்கும் இந்த குரு பயிற்சியில? இந்த தொழில்னு வரும்பொழுது பெரும்பாலுமே இவர்களுக்கு இரும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஸ்பிரிச்சுவல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பேச்சு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது ஒரு பாலிசிஸ், இஎம்ஐ, இது மாதிரியான பிஸ்னஸ் தான் இவங்களுக்கு நல்லா வரும். லோன் எடுத்து கொடுக்கறது, பாலிசி பிடிக்கிறது, இந்த மாதிரி மேன் பவர் தான் இவங்களோட பெரிய வெல்த்து. அது மாதிரியான பிஸ்னஸ், கன்சல்டன்சி வைக்கலாம், வெளிநாடுகளுக்கு வேலை வாங்கி தரலாம் போன்ற விஷயங்கள்லாம் பிரமாதமாக வரும்.
இவங்களுக்கு 100க்கு எவ்வளவு மதிப்பெண் குருஜி? 100க்கு 100 மார்க். ரிஷபராசி தான் டாப்ல இருக்கு. குருஜி, இந்த உச்ச குரு அப்படின்னு சொல்றாங்க. இந்த உச்ச குரு 12 வருடத்துக்கு ஒரு முறை நடக்கிற ஒரு பெயர்ச்சின்னு சொல்றாங்க. இத பத்தி சொல்லுங்க குருஜி. உண்மையிலேயே இந்த வருடம் நடக்கின்ற பெயர்ச்சி வினோத் ரொம்ப ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த பெயர்ச்சி. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரீசன் குரு பெயர்ச்சினாலே கொண்டாட்டம் தான். அப்போ குரு பெயர்ச்சியிலேயே குரு 12 எங்க வந்தா உச்சம் நீச்சம். இப்போ ஒரு குரு வந்து மகரத்துல நீச்சம், அதுக்கு 7ஆம் இடம், அதாவது 180 டிகிரியில அவர் வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு உச்சமடைகிறார். ஸோ அதனுடைய 7ஆம் இடம், மகரத்திலேருந்து 7ஆம் இடத்துல அவர் வந்து உச்சமடைகிறார். ஸோ இந்த கால்குலேஷன்ல இந்த கடகத்துக்கு வருவது 12 வருடத்துக்கு ஒரு முறை என்று ஆகிவிட்டது. கடகத்திற்கு வந்த குரு பகவான் என்னென்ன பலன்களை தருவார்னா, உலகத்துக்கே பலன்களை அள்ளி தருவார். எப்பவுமே நல்லோர் ஒருவர் உலரையில் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழைனா, கடகராசிக்காரர்களுக்காக உச்சம் பெற்ற குரு இந்த 12, 11 ராசிக்கும் சேர்த்து பலன்களை அள்ளித்தரப்போகிறது. அவர் ரொம்ப ஹாப்பியாக எல்லாரையும் பிளஸ் பண்ண போறார். இந்த வருடமே ஒரு பிளஸ்ஸிங்ஸ்க்கான வருடம் தான். பெரிய பெரிய நிகழ்ச்சிகள், பெரிய பெரிய நிகழ்வுகள், கஷ்டமான ஒரு பெரிய பிரளயங்கள் அதெல்லாம் எதுவும் ஏற்படாது. குரு வந்து உச்சம் பெற்றிருக்கிறார். இந்த வருடத்தின் ராஜாவும் அவர் தான். பராபவ வருடத்தோட ராஜாவும் குரு தான். அவரே உச்சமும் பெற்றிருக்கிறார். அப்போ குருவுக்கு இந்த வருடம் ரொம்ப பெரிய பவர்லாம் இருக்கு. குரு நல்லா இருக்கும்போது என்ன ஆகுன்னா, வேதங்கள், சாஸ்திரங்கள், ஆச்சாரங்கள் எல்லாம் அதிகமாகும். மக்கள்கிட்ட கல்ச்சர் பேஸ்டு விஷயங்கள்லாம் அதிகரிக்கும். மாடர்னிசம்லேருந்து வெளியே வந்துட்டு கல்ச்சர் பேஸ்டாக ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. அவருடைய எண்ணங்கள் எல்லாமே வேற மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிக்கும். மீண்டும் நம்ம உடம்பை பார்த்துக்கணும், இந்த சோசியல் மீடியாலாம் எதுவும் வேண்டாம், தூக்கி போட்டுடலாம், மைண்டு ரிலாக்ஸாக இருக்கலாம் போன்ற எண்ணங்கள் மக்களிடையே அதிகமாகும். ஸோ இந்த கடக குரு அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் தங்கம் நிறையா வாங்குவதற்கு, குழந்தை விஷயம் பிளஸ்ஸிங்காக கிடைக்கிறதுக்கு, முக்கியமாக குருன்னு ஒருத்தர் இருந்தால் தான். இப்போ ஒன்றும் இல்லை வினோத், ஒருத்தரை நம்ம பார்க்குறோம், அண்ணே வணக்கண்ணே அப்படிங்கிறோம். இன்னொருத்தரை பார்த்து சார் குட் மார்னிங் சாருங்கிறோம். இந்த வித்தியாசம் என்ன? அதான் குரு தரும் வித்தியாசம். குரு எப்பயுமே என்ன பண்ணுவார், ஒரு தகுதிப்பாடு, எஜுகேஷனுங்கிற பவரை குரு தருவார், கல்விங்கிற மரியாதையை தருவார். அதனால தான் ஒரு குரு. ஸோ மாணவர்களுக்கு, வாத்தியார்களுக்கு, புதிய வித்தை கற்றுக்கணும்னு ஆசைப்படுறவங்களும் ரொம்ப நறுமையான வருடம். குருனாலே நிறைய பேருக்கு தெரியாத ஃபேக்ட் வினோத், அவர் ஒரு ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட ஹெட்டு. ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட வைஸ் பிரசிடென்ட் யார் அப்படின்னா அதுதான் குரு. பிரசிடென்ட் லக்ஷ்மி, வைஸ் பிரசிடென்ட் இவர் தான். ஏன்னா இவரை பொறுத்த வரைக்கும் இவர் தான் பணத்தை சம்பாதிக்கிற மெத்தட்ஸ் எல்லாமே கொடுக்குறவர் இவர் தான். இவரை நான் சொல்கிறேன் பாருங்க, எதாக இருந்தாலும் 3ஆம் நம்பரில் தொடங்குங்க. ஆலங்குடி, திட்டை அல்லது சென்னை திருவழிதாயம் இங்கே இருக்கிற பாடியில் இருக்கிற குரு பகவான் கோயில்களுக்கு செல்லுங்க. 12 விளக்கு ஏற்றுங்க. 21 விளக்கு ஏற்றுறது சிறப்பு. 3 வரணும் கூட்டுத்தொகை. ஒன்றும் முடியாதவங்க காசு இல்லைன்னா 3 நெய் விளக்காவது ஏற்றுங்க. நெய் விளக்கு ஏற்றுறது குருவுக்கு ரொம்ப பிரீத்தி. இல்லை யாகங்களுக்கு நெய் வாங்கி கொடுங்க. இதெல்லாம் பண்ணுங்க. பசுமாடு வந்தால் அதுக்கு மஞ்சள் கலர் வாழைப்பழம் கொடுங்க. சாதுக்கள், சித்தர்கள் அவங்க ஜீவ சமாதிகளுக்கெல்லாம் போனோம், அங்கு சென்று வழிபடணும். அவர்களுக்கு, சாதுக்களுக்கு எவ்வளோ முடியுமோ கொடையோ செருப்போ அது தண்டமோ ஏதாவது அவங்களுக்கு வாங்கி தர்றது சிறப்பு. அவர்களை எவ்வளவுக்கு மகிழ்விக்கிறீங்களோ அவ்வளோக்கு நீங்கள் லைஃப்பில் நல்லா இருப்பீங்க. இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணணும். குரு பகவான் பிளெஸ்ஸிங் வாங்குறது ரொம்ப 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 ஈஸி. குரு காலில் விழுந்தால் போதும். வாத்தியார்கிட்ட நல்ல பேர் எடுக்கிறது ரொம்ப ஈஸி. வாத்தியார்கிட்ட சரண்டர் ஆயிடணும். என்னை பார்த்துக்கோங்க சார், உங்களை நம்பி வந்துட்டேன்னு சொன்னால் வாத்தியாரே எல்லாம் பார்த்துப்பார். ஸோ அதனால் இந்த வருடம் குருவினுடைய முழு ஆட்சி பெற்ற வருடம். உங்களை தொடர்பு கொள்ளணும், ஸ்ரீமடத்துக்கு வரணும் அப்படின்னா எப்படி தொடர்பு கொள்ளலாம்? என்னை தொடர்பு கொள்ள விரும்புபவர்கள் கீழே போயிட்டு இருக்கேன், இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணு மாயா எழுந்தருளி இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணு மாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். இங்கே வந்து என்னை பார்த்துட்டு இந்த விஷ்ணு மாயா பார்த்துட்டு போகிறவங்க நிறைந்த பிளெஸ்ஸிங்ஸோடு செல்கிறார்கள். நன்றி.